ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சிறுவாபுரி முருகன் வந்துள்ளேன். நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன். ஒன்றல்ல, இரட்டிப்பு நற்செய்தி. சிறுவாபுரி முருகனை பற்றி தெரிந்திருக்கிறாயா? தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள். நினைத்ததை முடிக்கச் செய்யும் சிறுவாபுரி முருகன். கேட்டதை கிடைக்கச் செய்வார் சிறுவாபுரி முருகன். மனதில் நினைத்த அத்தனை காரியத்தையும் கைகூடி வரச் செய்பவர் சிறுவாபுரி முருகன். அப்படிப்பட்ட சிறுவாபுரி முருகன் உன்னிடத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது என்றுதான் அர்த்தம். மனதில் நம்பிக்கையோடு கேள். நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். உன் கவலையை மாற்றுவதற்கு இப்போது வந்துவிட்டேன். இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாது என்று முருகன் சொன்னால் கவலைப்படக்கூடாது. நிம்மதியான வாழ்க்கைக்காகத்தானே நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது. உன் குழப்பத்தை தூக்கி எறிந்துவிடு. உன் தடைகளை எல்லாம் தாண்டப் போகிறாய். நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகுது. உன் இல்லத்தில் நிம்மதி கிடைக்கப் போகிறது. உன் உள்ளத்திலும் இனி நிம்மதி பிறக்கும். வாழ்க்கையில் போராட்டங்களை பார்த்து பார்த்து திக்கற்று நின்று கொண்டிருந்த உன்னை உன்னிடம் பார்த்து பேசுவதற்காக வந்தேன். அவமானங்களை சந்தித்து விட்டாய். வாழ்க்கையில் போராட்டங்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துதான் பாரேன். இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதை விட உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல முடியாதா என்ன? முடியும் தங்கமே. எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி வந்திருக்கிறாய். நிறைய பக்குவப்பட்டு அடுத்தடுத்த இலக்குக்கு வந்துள்ளாய். நீ பின்னோக்கி போகவில்லை. ஏன்னா நீ முருகனின் பிள்ளை. இந்த இடத்தையே அடைந்த என் பிள்ளையான நீ உன்னால் இதை விட உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியாதா? உன் மனதில் முடியும். உன் மனதால் எதையும் செய்ய முடியும். உன் மனதில் முடியும் என்று சொல். எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால். மனதளவில் பயந்து தளர்ந்து போய் இருக்கிறாய். அதை தூர எரிஞ்சு விடு. எல்லாம் உன்னை வந்து சேரும். உன் இப்போதைய போராட்ட காலம், அந்த கஷ்ட காலம், நேரம் விளிம்பை எட்டிவிட்ட இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், எவ்வளவு வெகு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார். உன் முருகன் சொல்வது சரியாக இருக்கும். இதிலிருந்து நிச்சயம் நீ வெளியில் வருவாய். உன் மனதைரியம் எத்தகையது என்று எனக்குத்தான் தெரியும். உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். உன் மனதில் வலு இருக்கிறது. நெஞ்சிலோ வடி இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனதைரியத்திற்கு முன்னால் எல்லாம் தூசிதான். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன் முருகன் நான் இருக்கிறேன். வெற்றி மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில். உன் பக்தி எவ்வளவு தூய்மையானது என்று எனக்கு தெரியும். உன் விசுவாசம் எவ்வளவு தூய்மையானது என்று எனக்கு தெரியும். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேள். உன் பிரார்த்தனை நிறைவேறவை அத்தனையும் நான் செய்து விடுவேன். நடக்கும். உன் மனதில் குதூகலத்தோடு அனைவரிடத்திலும் என் முருகன் இருக்கிறார் என்று சொல்லப் போகிறாய். ஆனந்தமாக சொல்லப் போகிறாய். குதூகலித்து சொல்லப் போகிறாய். நீயே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். உனக்கு வரும் துன்பங்களை இந்த முருகன் தாங்கி கொண்டு உனக்கு இன்பத்தை கொடுக்கிறேன் என்று. ஆனாலும் அதையும் மீறி உனக்கு வெற்றிக்கு நடுவில் வாழ்க்கையில் இடையூறாக இருந்த சின்ன சறுக்கல் தோன்றத்தான் செய்தது. இல்லை என்று சொல்ல மாட்டேன். அது ஏன் நடந்தது என்று தெரியுமா? உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் என் பிள்ளையான நீ மன வலிமையோடு போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து நின்றாய். பொறுமையை அந்த நேரத்தை கடைப்பிடித்தாய். நிதானத்தோடு செயல்பட்டாய். ஏன் நம்பிக்கையோடு இருந்தாய். உன் தன்னம்பிக்கை உனக்கு கிடைத்த வெற்றி.
உன்னை சுற்றி உள்ள உறவுகளே உன்னை பார்த்து பயப்படுகிறது. என்னதான் நாம் அவர்களுக்கு தடையூறு செய்தாலும், இடையூறு செய்தாலும், தடங்கல் செய்தாலும் நீ அதிலிருந்து தப்பித்து முன்னேறி வருகிறாய் என்று, முக்கியமாக தடையை தகர்த்து எதிர்த்து நிற்கிறாய் என்று அவர்கள் புரிந்துவிட்டார்கள். உன்னை பார்த்தவர்கள் பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். உனக்கு கிடைத்த வெற்றியே இதுதான். நீ உணர்ந்து கொண்டாயா? எதிரிகள் பயப்படுகிறார்கள், எதிராளிகள் பயப்படுகிறார்கள். உனக்கு வரும் கஷ்டங்களால் அதே நேரத்தில் மனச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நிற்கணும். எல்லாம் பொடி பொடியாக மாறி உனக்கு வெற்றியாக கிடைக்கும். உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நடுவில் நிற்கதியாக நிற்பதாக உணர்ந்து கொண்டாய். கவலையே படாதே. நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்துவிடு. ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை மட்டும் உனக்குள் கொண்டு வாயேன். அந்த நிமிடமே நீ நிற்கின்ற என் பிடியில்தான் உன்னை நான் முருகன் தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்வார். எதற்கும் பயப்படாது, எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை எப்போதும் உண்டு. உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன். இனி நீ வரும் வழிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். நிச்சயமாக வெற்றியாக இருக்கும். அதற்கு இந்த முருகன் பொறுப்பு. என் பரிபூர்ண அருளை கிடைத்ததும் நன்றி சொல்வாய் எனக்கு. என் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்ததும் நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கே வருவாய். உனக்கு எப்போதும் உண்டு நன்றி, விசுவாசம் எப்போதும் உண்டு. உன்னை நான் வெற்றியின் பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். எப்போது இந்த முருகன் உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை உனக்கு நான் நன்மை மட்டும்தான் செய்கிறேன். அப்படித்தானே நீ நினைக்கிறாய்? நான் உன்னைத்தானே சுற்றி வருகிறேன். எனவே கலக்கம் அடையாதே, திகைப்படையாதே. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். ஆனால் உன் மனதில் சில இயக்கங்கள் இருக்கிறது என்று இருக்கத்தான் செய்கிறது, தெரியும் எனக்கு. தங்கமே, வெற்றியே வாழ்க்கையாகிவிடாது, இன்பமே வாழ்க்கையாகிவிடாது. உண்மைதானே? சர்க்கல்கள் இருக்கத்தான் செய்யும், இயக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், மனதை அழுத்தி பாடாய் படுத்தத்தான் செய்யும். எதற்கு உன் மனதில் இடம் கொடுக்க வேண்டுமோ அதற்குத்தான் அனுமதி கொடுக்கணும். இருந்தும் அது உன்னுள் நுழைந்து விடுகிறது. ஆனால் அதை வெளியில் செல்வதற்கு உன்னிடத்தில் திறமை இருக்கிறது. யாரும் இல்லையா உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு? நான் இருக்கிறேனே, புலம்பக்கூடாதே. இப்போது உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. கவலைப்படாதே, உனக்கு அனைத்தும் செய்வேன். இரட்டிப்பு நற்செய்தி காத்துள்ளது. ஓம் முருகா போற்றி போற்றி.